வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சாப்டர்ல இருந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. ஆல்டரேஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சாப்டரை. ஓகே, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 மார்க் கொஸ்டின்ல இந்த இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து ப்ராப்ளம் கேக்குறாங்க. அதாவது யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் நம்ம கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல அமால்கமேஷன் ஆஃப் கம்பெனிஸும் அண்ட் இந்த இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. ஓகே, அப்ப உங்களுக்கு 5 மார்க் வந்து அமால்கமேஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் 10 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா இந்த இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ரொம்ப ஈஸி தான் இது. இதுல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 6 to 7 ஜர்னல் என்ட்ரிஸ் அவ்வளவுதான். ஓகேவா? அந்த ஜர்னல் என்ட்ரிஸ் மட்டும் படிச்சா போதும். ஈஸியா இந்த சாப்டர்ல நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணிட முடியும். அண்ட் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க. பேலன்ஸ் ஷீட்டும் ரொம்ப சுலபம் தான். ஏன்னா நம்ம நிறைய பேலன்ஸ் ஷீட் வந்து எப்படி போடணும்ன்றது தெரிஞ்சிருக்கும் இல்லையா? நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். அதே மெத்தட்ல தான் நம்ம பேலன்ஸ் ஷீட் போட போறோம். அண்ட் நம்ம வந்து ஜேர்னல்ஸ் மட்டும் புதுசா இதுல ஒரு 7. ஓகே, அது 7 ஜேர்னல்ஸ் என்ன அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னா போதும். ஈஸியா நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம். 10 மார்க் ப்ராப்ளமா இருந்தா கூட. ஓகே, இப்ப இதுல எதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும், எந்த ப்ராப்ளம்லாம் மஸ்ட் நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஆன்சர் ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுல 5, 12, 13, 14. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 5 மார்க்ல நீங்க அமால்கமேஷன் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அப்படின்னும் போது இதுல ஷார்ட் ஆன்சர் ப்ராப்ளம் ரொம்ப ரேர் தான். அதனால இந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டா போதும். உங்களால வந்து ஒரு 5 மார்க் ப்ராப்ளம் கேட்டா அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகே. அடுத்து அதர் எக்ஸர்சைஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல நிறைய ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணணும். காரணம் என்ன அப்படின்னா 10 மார்க்குக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம். அப்ப ப்ராப்ளம் நம்பர் பாருங்க. 1, 4, 5, 6, 10, 11, 12, 13, 18. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க அவசியம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இது மெத்தட் வந்து சிம்பிள் தான். அதாவது எல்லாமே வந்து பிளேலிஸ்ட் இருக்கு. அதாவது அதுல இன்ட்ரோடக்ஷன் முக்கியமா பார்க்கணும். ஓகே, நிறைய பேர் என்ன ப்ராப்ளம் மட்டும் பார்த்துடுவாங்க. அப்ப இன்ட்ரோடக்ஷன் வந்து புரியாது. நம்ம எந்த ஒரு சாப்டர் படிச்சாலும் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன், ஃபர்ஸ்ட் சாப்டர், அதாவது அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம தரோவா பார்த்தோம் அப்படின்னா தான் அந்த சாப்டரோட கான்செப்ட் என்னன்றது உங்களுக்கு புரிய வரும். அப்ப உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்க எந்த ப்ராப்ளம்ஸ் பார்க்கலனாலும் பரவால்ல. உங்களுக்கு வந்து ஐடியாஸ், கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னால, உங்களாலேயே ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியும். அதனால அவசியம் எல்லாமே எல்லா சாப்டருக்கா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து கொஞ்சம் பாருங்க. ஏன்னா அதுல தான் உங்களுக்கு வந்து நம்ம என்னென்ன பார்க்க போறோம், என்னென்ன இருக்கு அப்படின்றது தெரியும் அந்த சாப்டர பத்தி. ஓகே. எஸ். இப்ப இல்லஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் நமக்கு வந்து 2, 3, 4, 5, 6, 9. இந்த இல்லஸ்ட்ரேஷன்ல பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா நிறைய கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. அதனால அவசியம் இந்த இல்லஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம்ஸையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே. அப்ப நம்ம எல்லா சம்ஸும் போடுறோமா அப்படின்னா முடிச்ச முடியாது. ஏன்னா வந்து கார்ப்பரேட் பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். எல்லாத்தையும் சால்வ் பண்றதுக்கு நமக்கு பாசிபிலிட்டி கிடையாது. அட்லீஸ்ட் இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்றது மூலமா நமக்கு வந்து கான்செப்டும் சாப்டர் வந்து ஃபெமிலியர் ஆயிடும். அப்ப வேற எக்ஸாம்ல ப்ராப்ளம் கேட்டாலும் நம்மளால ஈஸியா ஒர்க் அவுட் பண்ண முடியும். அதனாலதான் எல்லாமே கவர் பண்ற மாதிரி இருக்கு. இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ரெஃபர் பண்ணி தான் அதுல ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இப்ப உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்கு. ஓகே, அதனால அவசியம் எல்லாரும் இந்த ப்ராப்ளம்ஸ் மட்டுமாவது ஒர்க் அவுட் பண்ணுங்க இந்த சாப்டர்ல. ஓகே, அப்ப நமக்கு யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் அமால்கமேஷனும் இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இந்த 2 சாப்டர்ல இருந்து தான் உங்களுக்கு வரும் ப்ராப்ளம். அப்ப 5 மார்க் ஒண்ணுல இருந்து ஒரு சாப்டர்ல இருந்து கேட்டா இன்னொருத்துல 10 மார்க் கேட்கும். மொத்தத்துல 15 மார்க்குக்கு நிச்சயம் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். எஸ். நெக்ஸ்ட் வீடியோல வேற இம்பார்ட்டன்ஸ் என்னென்னன்றத பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.